ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम गालिये च विद्महे शमशन वासनज धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவே தன்னுடைய வாழ்நாளில் செகண்ட் ஹாஃபில், அதாவது செகண்ட் ஹாஃப்னா 60 வயசு ஆயிலெலாம் 30 வயசுலேருந்து எடுத்துக்கலாம், 70 வயசு ஆயிலெலாம் 35 வயசுலேருந்து எடுத்துக்கலாம், அல்லது 80 வயசு ஆயில் ஒருவருக்கு இருக்குன்னா 40 வயசுலேருந்து அவருக்கு நல்ல வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுன்னு எடுத்துக்கலாம். அதான் செகண்ட் ஹாஃப். அப்படி ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப கஷ்டப்பட்டு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப யோகத்தை அடையக்கூடிய ஒரு கைரேகை அமைப்புள்ள ஒருவருடைய எதிர்கால பலன் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கைரேகைக்காரர் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில், அதாவது தன்னுடைய 27-28 வயசு வாக்கில் சவுதி அரேபியா போயிட்டு கட்டிட வேலையை பார்த்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட வேலை, அப்புறம் ஹோட்டலில் கிளீனர் வேலை, அப்புறம் ரோடு போடுற வேலை, இப்படி ரொம்ப கஷ்டமான வேலையை பார்த்தார். ரொம்ப வாழ்க்கையினுடைய விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டு தான் சொன்னார். அதுக்கு பிறகு ஊருக்கு திரும்ப சொந்தமாக ஒரு சின்னதாக ஒரு கடை திறந்தார். அதுக்கு பிறகு அந்த கடை, அதாவது மல்லிகை கடை திறந்தார். அதுக்கு பிறகு மல்லிகை கடை பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல், காஃபி ஷாப், இந்த ப்ரெட் ஆம்லேட்டு போடுறது, இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சார். அந்த ஹோட்டல் போனீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் கிடைக்கும், டீ காஃபியும் கிடைக்கும், டிஃபன் ஐட்டமும் கிடைக்கும், அப்புறம் இந்த மதிய வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தக்காளி சாதம், தயிர் சாதம் அப்படியும் கிடைக்கும். நைட் ஆனால் பரோட்டா, டிஃபனு, கொத்து பரோட்டா இப்படியும் கிடைக்கும். நம்ம லோக்கல் தமிழ் கடை எப்படி இருக்கும், லோக்கல் பரோட்டா கடை, தோசை கடை, அப்படி A to Z எல்லாமே கிடைக்கும் அந்த கடையில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடையை நடத்தினார். இன்றைக்கி நல்ல கடை பிக்கப் ஆகிட்டு பல இடங்கள்லையும் ஒரு பிரான்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு இவர் ஸ்டார்ட் பண்ணது தென் மாவட்டத்தில் இருக்கிற தன்னுடைய சொந்த ஊரில் தான். ஆனால் இப்போதைக்கு சென்னையில் பல இடங்களையும் ஹோட்டலை வச்சு இன்றைக்கி செம்மையாக கல்லா கட்டிகிட்டு இருக்காரு. பல கோடி சொத்து சேர்த்துட்டார். அவருடைய சந்திரமேட்டில் பார்த்திங்கன்னா பெருக்கல் குறி இருக்குது பாருங்கள். சந்திரமேட்டில் பெருக்கல் குறி இருந்தாவே வெளிநாடு போயிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப உடல் உழைப்பை குறிக்குது. அதாவது பெருக்கல் குறி கைரேகையில் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல பலன் தராது, எக்ஸப்ட் ஜூபிட்டர் மவுண்ட். குருமேட்டில் மட்டும்தான் பெருக்கல் குறி இருந்தால் நல்ல திருமண வாழ்வு, செலவு செய்ப்பன வாழ்க்கை, நல்ல பட்டம், பதவி, கௌரவ அந்தஸ்து, ஆன்மீக பணியில் முன்னேற்றம், இது மாதிரி உயர்வான பலனை தரும். ஆனால் சந்திரமேட்டில் இருந்தால் வெளிநாடு சம்மந்தமான தொல்லை, கஷ்டம், நஷ்டம், அவமானம், அலைச்சல், வீண் உடல் உழைப்பு தரும். அதுவே அந்த பெருக்கல் குறி புதன்மேட்டில் இருந்தால் கல்வியில் தடை, படித்த பிறகு வெட்டி ஆஃபீஸராக சுற்றுறது, அரைக்குறையாக படித்தவெல்லாம் பெரிய போஸ்டிங் போயிடுவான், டபுள் டிகிரி படிச்சுட்டு யூஜி பிஜின்னு முடிச்சுட்டு வெட்டி ஆஃபீஸராக ஊர் சுற்றிட்டு இருப்பார். அது மாதிரி அமைப்பு புதன்மேட்டில் பெருக்கல் குறி இருந்தால். சூரியமேட்டில் பெருக்கல் குறி இருந்தால் 40 வருஷமாக கட்சிக்காக மாடாக உழைப்பார். இவருக்கு பின்னாடி வந்தவங்களாம் மாவட்ட செயலர், வட்ட செயலாளர், பகுதி செயலர், என்னென்ன போஸ்டிங் போயிடுவாங்க, எம்எல்ஏ எம்பின்னு ஆகிடுவாங்க. இவர் இன்னும் அந்த வார்டில் கட்சியினுடைய தீவிர தொண்டனாக வெறித்தனமாக பணியாற்றிட்டு இருப்பார். அதே போல் இந்த பெருக்கல் குறி சனிமேட்டில் இருந்தானே எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம், கஷ்டம், வறுமை. இந்த பெருக்கல் குறி சந்திரமேட்டில் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடு போயிட்டு, அதாவது வெளிநாடு போகும்போது பெரிய போஸ்டிங் சொல்லி கூட்டு போவாங்க, சூப்பர்வைசர் வேலை, மேனேஜர் வேலைன்னு. அங்கே போனால் கொத்தனார் வேலை, தார் ரோடு போடுற வேலை, ஹோட்டல் கிளீனர் வேலை, கொட்டை மேய்க்கிற வேலைன்னு விட்டுருவாங்க. அதே போல் சுக்கிரமேட்டில் கிராஸ் இருந்ததுன்னா காதல் பரத் போல் ஞைன்னு காதல் தோல்வியால் அலைவாங்க. நினைச்சவங்கள மேரேஜ் பண்ண முடியாது. 90 கிட்ஸ், 80 கிட்ஸ், 70 கிட்ஸ்னு கேலி கிண்டலமாக சொல்லிக்கிட்டு தன்னை தாழ்த்திட்டு மேரேஜ் ஆகலைன்னு சுற்றுவாங்க. அது போல் ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த பெருக்கல் குறி குருமேட்டில் இருந்தால் மட்டும்தான் நன்மை தருது. வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அந்தந்த மேட்டினுடைய சுப பலனை கெடுத்து தீய பலனை தருது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் இந்த ஹோட்டல் அதிபர், அதாவது சின்ன வயசில் பல கூலி வேலைக்கு போயிட்டு பிற்காலத்தில் தன்னுடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹோட்டல் அதிபராக, டீ கடை அதிபராக, வட்டி கடை அதிபராக பல தொழில் செஞ்சு இன்றைக்கி சென்னையில் பல வீடு வச்சுருக்கக்கூடிய இவருடைய உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள், டபுள் மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதே போல் சவுதி அரேபியாவில் பல வருஷம் வெயில்லையும் பலத்த சூறை காற்றுலேயும் பல விதமான இயற்கை இடர்பாடுலேயும் வேலை பார்த்ததால்
இவருக்கு வந்து உடல் நலத்தில் பல ஆரோக்கிய குறைபாடு. இவருக்கு இல்லாத நோயே இல்லை. பிபி, சுகரு, முட்டி தேய்மானம், மூட்டு வலி, கழுத்து வலி, முகவாதம், நரம்பு தளர்ச்சி, வயிறு சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு இவருக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஆயில் ரேகையில் இருக்கக்கூடிய அன்கவுண்டபிள் எண்ண முடியாத குறுக்கு ரேகைகள், ராகு ரேகைகள். அதனால தான் இவருக்கு பலவிதமான நோய்கள், பலவிதமான உடல்நல ஆரோக்கிய குறைபாடு. ஹாஸ்பிட்டலுக்கு மாதத்தில் 10 டைமாவது போயிட்டு வந்துடுறார். லட்சக்கணக்கில் செலவு பண்ணிகிட்டு இருக்கார் தன்னுடைய உடல்நல ஆரோக்கியத்துக்காக. அதற்கு மிக முக்கிய காரணம் ஆயில் ரேகையில் இருக்கக்கூடிய இந்த குறுக்கு ரேகைகள். ஆயில் ரேகையில் குறுக்கு ரேகைகள் இருந்ததுன்னா உடல் நலத்தில் நிறைய ஆரோக்கிய குறைபாடு வரும். தேவையற்ற வீண் வெட்டி செலவு வரும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். அது உடல்நல பாதிப்பாகவும் இருக்கலாம், அல்லது மென்டலி டிப்ரெஷனாகவும் இருக்கலாம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கலாம். அதே போல் ஆயில் ரேகைகளையும் வெட்டி அந்த ரேகைகள் செவ்வாய்மேட்லேயும் நீளமாக போச்சுன்னா, நீள குறுக்கு ரேகை போச்சுன்னா நிலவுல சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும். சுக்கிரமேட்லேயும் நீண்டு அது போல் குறுக்கு ரேகைகள் போனால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள், காதல் தோல்வி, நினச்சவங்களை திருமணம் பண்ண முடியாமல் போகிறது, சுகபோகங்கள் கெடுறது, சந்தோஷம் இல்லாமல் அலைஞ்சி திரிஞ்சு லோல் அலையிறதுன்னு நிறைய இடர்படவான பல பலன்களையும் தரும். அதே போல் இதய ரேகைக்கு மேலே சுக்கிர வளையம் நல்ல அழுத்தம் திருத்தமாக அழகாக வளைஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய தனப்பிராப்தி தரும். அதாவது தனயோகத்தில் இது முதல் தரமான தனயோகம் அப்படின்னு கண்டறியப்படுது. உங்களுக்கு சுக்கிர வளையம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மல்டி மில்லியனர் ஆவீங்க. உங்களுக்கு பல வழியிலையும் வருமானம் வரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் என்ன தான் பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் ஆயில் ரேகையில் குறுக்கு ரேகையில் இருந்ததுன்னா அவங்க உடல்நல ஆரோக்கிய குறைபாட்டால் சிக்கி சின்ன பின்னமாக தன்னிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அதுக்குரிய சாப்பாட்டு கூட சாப்பிட முடியாமல் இருக்காங்க. பெரிய ஹோட்டல் அதிபராக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு நெய் ஊற்றி ஒரு தோசை கூட சாப்பிட முடியாது. சட்னியில் ஒரு கடுகு போட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டு ஒரு காரசாரமாக கூட சாப்பிட முடியாது. பத்தி சாப்பாடு தான் எனக்கு தெரிஞ்சு பல அன்பர்கள், ஹோட்டல் தொழில் செய்யக்கூடிய பல கோடீஸ்வர அன்பர்கள் பத்தி சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் ஆயில் ரேகையில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள். அதே போல் உடல் நலத்தை குறிக்கக்கூடிய மேல்நோக்கு ரேகைகள். ஆயில் ரேகையிலிருந்து புதன் மூட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த மேல்நோக்கு ரேகைகளும் உடல்நல ஆரோக்கிய குறைபாடு குறிக்கும். ஸோ உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடு வந்ததுன்னா காகங்களுக்கு அன்னமளியுங்க. காளிகம்பல் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழமாலை சாத்தி நெய்விளக்கேற்றி அம்பாளுடைய பிரகத்தை 3 முறை வளவாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணு தெரியாதவங்க, ஊனமுட்டவங்க, அனாதை குழந்தைகளுக்கு ஒருவேளை வெஜிடேரியன் உணவை அன்னதானம் அளிங்க, ஆடைதானம் அளிங்க. கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி நண்பர்களே.